நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பான நிகழ்ச்சி அபீபி திரைப்படத்தை பற்றி விமர்சனம். நெசவு தொழிலாளியான கசூர் ராஜா தொழில் நலிவடைந்து வருவதால் பாதிக்கப்படுகிறார். ஆனாலும் நெசவு தொழிலில் தான் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். இந்த சூழலில் கசூர் ராஜாவின் மகன் ஈஷா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தோல்வியடைகிறார். அதையடுத்து அவரை வெளிநாட்டில் உள்ள உறவினர் வீட்டுக்கு அனுப்ப குடும்பத்தினர் யோசிக்கிறார்கள். வெளிநாடு சென்றால் உள்ளூர் உள்ள தனது பள்ளி காதலியான மாளவிகா மனோஜை சந்திக்க முடியாமல் போய்விடும் என்பதால் அந்த வெளிநாட்டு வாய்ப்பை தவிர்த்து சொந்த ஊரிலே சாதாரண வேலை செய்து வருகிறார் ஈஷா. இதற்கிடையே தனது காதலை மாளவிகா மனோஜோடு ரகசியமாக சொல்ல செல்லும் ஈஷா பகுதிவாசிகளிடம் வசமாக சிக்கிக் கொள்கிறார். பிறகு ஈஷா மற்றொரு குடும்பத்தினர் பல்வேறு சிக்கல்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அந்த சிக்கல்கள் என்ன, ஈஷா குடும்பத்தினர் அதிலிருந்து மீண்டார்களா என்பதை உணர்வுபூர்வமாக மீதி கதை. நெசவு தொழிலாளியாக கசூர் ராஜா வாழ்ந்திருக்கிறார். நெசவு தொழிலில் ஏற்படும் கஷ்டங்களை உணர்வுபூர்வமான நடிப்பில் அவர் வெளிப்படுத்தும் காட்சி அருமை. யதார்த்தமான நடிப்பால் படம் முழுவதும் அசத்துகிறார் ஈஷா. காதல் காட்சிகளிலும் எமோஷனல் காட்சிகளிலும் ஸ்கோர் செய்துள்ளார். பெரிய அளவில் வசனம் பேசாவிட்டாலும் கண்கள் மூலமாகவும் முகபாவனைகள் மூலமாகவும் மாளவிகா மனோஜ் பக்கமாக வசனம் பேசுகிறார். படத்தின் இறுதியில் வெளிநாட்டு வேலை குறித்து அவர் பேசும் இடம் கைத்தட்ட பெறுகிறது. தனாஸ்ரீ, அனுஸ்ரேயா, ராஜான், ஜெயஸ்ரீ, பினுராஜ், அருள் குமார், ரேகா குமணன், இஸ்மத் பானு, மலர் கைசன், சன் சாகுல், மாஸ்டர் தீகன், தீக்ஷா ஸ்ரீ ஆகியோர் பொருத்தமான தேர்வு. மகேஷ் முத்துசாமி ஒளிப்பது கதையுடன் ஒன்றி வைக்கிறது. சாம்சியஸ் இசையில் பாடல்கள் அனைத்தும் இனிமையான மெலோடியாக பயணிக்கிறது. இரத்தில் இல்லாத யதார்த்தத்தை தழுவும் நேர்த்தியான பின்னணி இசை பாராட்டுக்குரியது. உணர்வுபூர்வமான காட்சிகள். பலம் 2ஆம் பாதியில் நீளத்தை குறைத்திருக்கலாம். 80வது காலகட்டத்தில் மக்களின் சூழலை அப்படியே பிரதிபலித்து சொல்ல வந்த கருத்தில் சமரசம் இல்லாமல் காட்சிகளை நகர்த்தி கவனம் ஈர்த்துள்ளார் இயக்குனர் மீரா கதிரவன். எளிமையான யதார்த்தமான வாழ்வியல் படம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.